சர்ச் கன்சோல் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் பிங்ல வந்து அதே மாதிரி டூல் இருக்கு. பிங் வெப் மாஸ்டர் டூல் ஒன்று இருக்கு. நீங்க வந்து பிங்ல போனீங்கன்னா காமிக்கிறது, மைக்ரோசாஃப்ட் குள்ள போனீங்கன்னா அது கேட்கும் ஆல்ரெடி வந்து நீங்க சர்ச் கன்சோல் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. இருக்குதுன்னு சொன்னா அது கொடுத்து நீங்க ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே எடுத்து நீங்க வச்சுட்டு அது பண்ணி பண்ணிடலாம். நீங்க திருப்பி இதே ப்ராசஸ் அங்க பண்ணுன்றதே இல்லை. சஃபாரி அது ப்ரௌசர் வேற, சர்ச் என்ஜின் வேற. இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் பண்ணீங்கன்னா பிங், யாஹூ, ஏஓஎல் அண்ட் ask.com இந்த மாதிரி 4 இதுல வந்து உங்களுக்கு வந்துடும். நம்ம கூகுள் வந்து கூகுள் சர்ச் கன்சோல். இன்னொன்று நீங்க ஆட் ரன் பண்ணும் போதுமே கூகுள் ஆட்ல நீங்க கிரியேட் பண்ணி வச்சு மைக்ரோசாஃப்ட் ஆட் போனீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா அப்படின்னு ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே எடுத்து நீங்க உங்களோட ப்ரௌசர் ஓபன் பண்ணாவே கேட்கும் குரோம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா இருந்தா அது அப்படியே அந்த ஹிஸ்டரி ஃபுல்லா எடுத்து. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த காம்படிஷன் வந்து கூகுள் நிறைய கொடுக்கறதுனால யாருமே அங்க போய் திருப்பி அந்த வேலை பண்ண மாட்டாங்க. அதனால ஓகே எல்லாமே நானே பண்ணிக்கிறேன், நீங்க இதுல ஜஸ்ட் கிரால் மட்டும் பண்ணுங்க. அண்ட் சொல்றேன் இந்த மாதிரி பிங்க வந்து நீங்க குறைச்சி இடம் போட்டுறாதீங்க. இப்போ வந்து கூகுள்ல வந்து 90% ஆஃப் டிராஃபிக் இருக்கு. வேர்ல்டு 90% யூஸ் இருக்கு. ஆஃப் டிராஃபிக் வருது. ஓகே, மைக்ரோசாஃப்ட்ல பாத்தீங்கன்னா 4% தான் வருது. நம்ம தான் 90% டிராஃபிக் ஃபோக்கஸ் பண்றோம். 4% டிராஃபிக் எதுக்கு நம்ம அது பண்ணணும் அப்படின்னா, அண்ட் டெலிங் இட் இன் க்ரோர்ஸ். ஒரு 100 crore அப்படின்ற போது 4 கோடி என்ன சின்னதா கிடையாது இல்ல. சோ அந்த 4 கோடியுமே நம்ம விடக்கூடாது. 4 கோடியில் உங்களுக்கு பிசினஸ் வந்து வேணாம் வைக்கலாம். பிளென்டி ஆஃப் இதுக்கு முன்னாடி மதுகாந்த் ஒரு பையன் அது மைக்ரோசாஃப்ட் பிங் தான் யூஸ் பண்ணி நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ் ஒன்லி பிங். ரொம்ப நல்லா இருக்கும் பிங். இன்ஃபேக்ட் நீங்க வந்து சாட் ஜிபிடி கோ பைலட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எனி டிராஃபிக் நம்ம வந்து we shouldn't leave it unnoticed. ஓகே, ஸோ நீங்க தனித்தனி போய் பண்ணுன்றது இல்லை. இந்த ஆப்ஷன் நான் காமிக்கிறேன். அது சர்ச் கன்சோல் கிளாஸ் வரும்போது ஹவு மைக்ரோசாஃப்ட் வெப் மாஸ்டர் டூல் இருக்குன்றது காமிக்கிறேன். ஓகே, ஸோ நவ் we are going to create a website. வெப்சைட்னா வந்து ஒரு ஃப்ரீ வெப்சைட் we are going to create. இது வெப்சைட், அதாவது நீங்க இந்த கலர் தீம் ஆட் பண்ணி அதை டெக்கரேட் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஜஸ்ட் நான் இதுக்கு ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் முடிஞ்சு now we are going to launch a website and we are going to crawl and index it. அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான் கூகுளோடதே தான். இட் இஸ் கால்ட் அஸ் blogspot.com. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பிளாகர், ஆமா, இல்லைன்னா பிளாகர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். Okay, now this is my account. Now already I have created plenty of blogs. Okay, so let me click any of the blog. View blog. Now tell me, what type of URL is this? What domain is this? Is this top level, subdomain or subdirectory? Sunitha Sula. Another confusing. Subdomain, subdirectory, top level domain. Yeah, how do you say it as a subdomain? That is a subdomain. So ஒரு டொமைனுக்குள்ள நான் ஒரு டொமைன் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ வேர்ட்பிரஸ் ஓடது வந்து ஃப்ரீ சைட்ஸ் இருக்கு. ஃப்ரீ, அதாவது எல்லா ஆப்ஷனுமே இருக்காது, ஆனா ஃப்ரீ. இப்போ நீங்க வந்து இதுல பண்றது டேஸ்ட் டபிள்யூபில பண்றது சப்டொமைனா இல்ல சப் டைரக்டரியா? சப் டைரக்டரி. தட் இஸ் சப் டைரக்டரி. நீங்க வந்து அவங்க வெப்சைட்ல அவனே URL கொடுக்குறான், அதுல ஒரு பேஜ் தான் நீங்க ஆட் பண்றீங்க. அண்ட் இங்க வந்து யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வெப்சைட். திஸ் இஸ் யுவர் வெப்சைட்.
இப்ப ஜிமெயில் நீங்க யூஸ் பண்றது எப்படி? அதாவது நீங்க உங்க மெயில் பாக்ஸை தான் யூஸ் பண்றீங்க, ஆனது உங்களுக்கு கிடையாது. கரெக்டா? அதே மாதிரி சப்டொமைன் அப்படின்றது இந்த பிளாகர் இதெல்லாமே வந்து கூகுள் ஹஸ் கிவன் இட் ஃப்ரீ ஃபார் யூ. நீங்க இதை வெப்சைட்டா, உங்களோட வெப்சைட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் கீப் இன் ஒன் திங் இன் மைண்ட், இதை பயங்கரமா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சு உங்க மெயின் வெப்சைட்டை நீங்க ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கலன்னா திஸ் வில் ஈட் அப் யுவர் பிசினஸ். ஓகே, இது மேல வந்து அது கீழே போயிடும். ஸோ எப்பவுமே உங்க வெப்சைட் வந்து அதுதான் உங்களோட பேரண்ட். இதெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டிங்கா தான் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து நம்ம when we go into SEO techniques then we'll see that எப்படி வந்து இது வெப் பாயிண்ட் 2.0 அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி தான். அதெல்லாம் அப்ப டீட்டெயிலா பார்த்துக்கலாம். now we'll create a small website. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு போட்டோகிராஃபிக்கு நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன். ஓகே ஓகே, அதுக்கு முன்னாடி we need to know one thing. there is something called as, okay, நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு 10 சென்ட் இடம் இருக்குது, கையில ஒரு 50 லட்சம் ரூபாய் காசு இருக்கு, வீடு கட்டணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் திங் யூ டு? போன உடனே ஓகே இன்னைக்கு வீடு கட்டுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிட்டு ஓகே எல்லாரும் கூப்பிட்டு வீடு கட்டுங்கடா அப்படின்றீங்களா? பிளான். யூ நீட் டு ஹேவ் an architect. you need to have an architecture. So you will meet an architect. எனக்கு வந்து இவ்வளவு சென்ட் இடம் இருக்கு, எனக்கு இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வேணும், வீடு வேணும், எனக்கு 4 பெட்ரூம் வேணும், எனக்கு ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்க. சேம் வே நமக்கு வெப்சைட்டுக்குமே we need a structure. நம்ம எடுத்த உடனே ஓகே ஒரு தீம் எடுத்தோம் அப்படி கிடையாது. அந்த தீம் நமக்கு செட் ஆகுமா, அதுக்கு தகுந்த அதை எடிட் பண்ணி நீங்க அந்த இது பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் யூ நீட் டு டூ இஸ் come out with a structure. It is called as silo structure. SILO. Search index learning object structures. Learning object structures. Search index learning object structures. Search index learning object structures. இப்ப நான் வந்து என்னோட கிளைண்ட் வராங்க, ஒரு போட்டோகிராஃபி கிளைண்ட், எனக்கு ஒரு வெப்சைட் வேணும் சொல்றாங்க. and they have certain services like அவங்க வந்து கேண்டிடேட் இருப்பாங்க, சேவ் த டேட் இருப்பாங்க, பேபி ஷவர் அண்ட் பேபி ஷூட், இது 4 எடுக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து வெப்சைட் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு நான் அந்த யூஆர்எல் அதெல்லாம் நான் வந்து எல்லா அவைலபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு now I have to ஒரு ஹோம் பேஜ் that is mandatory for any site. There's a home page. அதுக்கு அடுத்தது if you want you can add about us. Next என்ன வரும்? Services. Service கீழே I need to add say wedding போடுறேன், baby shower and save the date. ஓகேவா? இதெல்லாம் என்னோட சர்வீசஸ். வெட்டிங் வந்து நாட் எவ்ரி வெட்டிங் ஆர் சேம். ஏன்னா வந்து இப்போ தமிழ்நாடு வெட்டிங் மாதிரி இருக்கிறது ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ அந்த வெட்டிங் ஷூட்டுக்குமே வந்து ஹீ நோஸ் ஓகே என்ன தாலி கட்டுவாங்க, தாலி தான் கட்டுவாங்களா இல்லை ரிங் மட்டும் தான் மாற்றுவாங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ போட்டோகிராஃபர்ஸ் தேர் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் சர்டன் வெட்டிங்ஸ். ஸோ இந்த நம்மளோட போட்டோகிராஃபர் தமிழ்நாடு டெஸ்டினேஷன் கேரளா வச்சு
இந்த வெட்டிங்ஸ் எல்லாம் வந்து இஸ் ஸ்பெஷலைஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்து என்ன வேணும் ஒரு போட்டோகிராஃபர்? சர்வீஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க வந்து போர்ட்ஃபோலியோ, அவங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்தவங்களோட ஒர்க் நமக்கு தெரியும். போர்ட்ஃபோலியோ அண்ட் கான்டாக்டர்ஸ். கான்டாக்டர்ஸ்ல வந்து 2 பிரான்ச் இருக்கு. ஓகே, ஒன்று வந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லயே 2 இருக்கு. காந்திபுரம், மகாராஷ்டிரம். ஓகேவா? Clear? So this is how our structure is going to be for our client. இப்போ இதெல்லாம் இருக்குல்ல மேல home, about us, services, portfolio, contactors, it is called as headings. Main heading. Okay, the கீழ இருக்குது இல்லையா, இதெல்லாம் it is called as subheading. இதுக்குள்ள இருக்குது இல்லையா, இது வந்து sub to subheading. நம்ம H1 H2 பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து நம்ம will be giving a heading, அது கீழ வருது subheading, அதுக்குள்ள வருது sub to subheading, அதுக்குள்ள வருதுன்னா sub to subheading. இந்த மாதிரி தான் நீங்க silo structure create பண்ணணும். Shall we try using ChatGPT if we can create silo structure? Okay, is it clear? Now let us see if we can. இல்ல அவர் அவங்க எழுதிட்டு இருக்காங்க. அதுட்டுமா? Okay. ChatGPT ல அப்படி போட்டிருக்கேன். Act as a web developer and give me a silo structure to my website. Explore photography. Services include என்ன போட்டிருந்தோம்? The date. இது ஏன் போடுறோம்னா நம்ம எங்கேயாவது ஏதோ மிஸ் பண்ணிருக்கோமோ ஒரு செக் பண்ணிடலாம். ஓகே, candid baby shower wedding destination Kerala, Tamil. Branches in Coimbatore, Araspuram, Gandhipuram, Cochin. எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு வந்து ஒரு சார்ட் மாதிரி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் இல்லையா? Just given a chart. Portfolio, blog, pricing நம்ம எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. So we can take that. அது பிரைசிங் நீங்க கொடுக்கலாம்னா ஏதோ கொடுத்துட்டு கிளிக் பண்ணா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம ஒன்று கொடுத்துக்கலாம். இல்லை நீங்க பிரைசிங்க நீங்க போடலாம். இப்போ ஒரு நல்ல பயங்கர காம்படிஷன், அதனால வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த பேக்கேஜ் மாதிரி நீங்க போடலாம் இல்லையா? இப்போ டெஸ்டினேஷன் வெட்டிங்னா அந்த பேக்கேஜ் மாதிரி நீங்க கொடுத்துட்டு அட்ராக்டிவா பேக்கேஜ் போட்டீங்கன்னா ரொம்ப நாள். இப்போ நீங்க ஒரு டூர் பிளான் பண்றீங்க, ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறீங்க, வெப்சைட்டுக்குள்ள போனா பிரைசிங்கோட இருந்து உங்களுக்கு ஓகேவா, பிரைசிங் இல்லாம இருந்து ஓகேவா? பிரைசிங்கோட இருந்தா பெட்டர். ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு இருக்குமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. நம்ம 50,000 பிளான் பண்ணிட்டு அங்க போய் எல்லாம் பார்த்து சூப்பரா கூப்பிடும்போது 1 லட்சம் தான் வந்து செட் ஆகும். ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
அதான் அது என்னன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க இது பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் முன்னாடி இல்லைன்ற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து மாத்திட்டு பேனர்லாம் வந்து புதுசு டிசைன் பண்ணி போட்டுடலாம். நீ சும்மா பேனர் தான் ஏல கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் லேஅவுட் காமிச்சிருக்காரு. அவர் அந்த இதெல்லாம் இல்லாததுனால அப்படி ஃபீல் பண்றாரு. மொபைல் ஆப்டிமைஸ்ட் இல்ல நினைக்கிறது. சரி, இப்பதான் அந்த லேஅவுட்டே காமிச்சிருக்காங்க. அது உடனே அவங்க வந்து மொபைல்ல மெசேஜ் கிளியரா போட்டுருந்துச்சு. அது படிச்சு பார்த்தாங்கன்னு கூட தெரியல. லேஅவுட் மட்டும் தான் போட்டுருக்கு, மற்றது எல்லாமே நாங்க போட தான் போட்டிருக்கோம். இதே வந்து நம்ம ஜெமினில கேட்டு பார்க்கலாமா? தமிழ் டிரான்ஸ்லேஷனா? தமிழ் கேட்கவே இல்லையே. அதான் தெரியல. இது ஆல்மோஸ்ட் சேம் தான் கொடுத்துருக்கு இல்லையா? நதிங் டிஃபரெண்ட். போர்ட்ஃபோலியோ அபவுட் பிரைசிங் எல்லாங்க. ஸோ தெர் வாஸ் பெட்டர் பேக்கேஜ் மாதிரி இன்னொரு பேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வே யூ ஹாவ் டு கிரியேட் எ சைலோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆஸ்க் யோர் கிளைண்ட் இது ஓகேவா கேட்டுட்டு இப்போ ஒரு சொல்லிட்டு போனாங்கல்ல, எல்லாமே ஓரலா கம்யூனிகேட் பண்ணது. அவங்க எல்லாமே ஓகேவாங்க. கடைசியில் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி சொல்லவே இல்லையே. ஸோ வாட் எவர் யூ டூ வித் அ கிளைண்ட், இல்லை நாளைக்கு ஆஃபீஸ் போய் நீங்க எதுனாலுமே டாக்குமெண்ட் இட் இன் மெயில். வாட்ஸ்அப் கிடையாது. வாட்ஸ்அப்ல நீங்க என்ன வேணா பேசுங்க, ஆனா மெயில்ல மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், அதாவது நீங்க வந்து 5 நிமிஷம் பேசினாலுமே டக்குனு மினிட்ஸ் டிராஃப்ட் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட் சொல்லுவாங்க எனக்கு இவ்வளவு பேஜஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து அடிஷன் ஆயிட்டே இருக்கும். இது நம்ம ஃபர்ஸ்டே சொல்லவே இல்லை நீங்க இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் அப்படின்றது ஃபர்ஸ்டே கம்யூனிகேட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஃபைன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சைலோ ஸ்ட்ரக்சர் அதில் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும். யூ ஷுட் நோ வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் யுவர் வெப்சைட் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நீங்க இது ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இது பிளாகருக்குள்ள போகும்போது எப்படி இருக்கும்னா, போஸ்ட் இங்க வந்து நியூ பிளாக்னு கிளிக் பண்றேன். உங்களுக்கு இப்படிதான் இருக்கும், சூஸ் அ நேம் ஃபார் யுவர் பிளாக் அப்படின்னு இருக்கும். நான் என்ன பண்றேன், எக்ஸ்ப்ளோர் கிளிக்ஸ் போடுறேன். எக்ஸ்ப்ளோர் கிளிக்ஸ். இப்போ இதுதான் நம்மளோட யூஆர்எல், நம்ம சூஸ் பண்றது. சரியா? ஸோ எக்ஸ்ப்ளோர் கிளிக்ஸ் கொடுக்குற இருக்கான்னு பார்ப்போம். address is available, blog address is available, and I am giving save. Now the page is created. இப்போ நீங்க வந்து சைட்ல blog அப்படின்னு கிளிக் பண்ணா காமிக்கும் explore clicks.blogspot.com and it's an empty this one theme, inbuilt ஆகிற theme. So first நான் என்ன பண்ண போறேன்னா, I am going to change the theme. சரியா? இங்க theme எங்க சேஞ்ச் பண்ணணும்னா, go to theme, இங்க கஸ்டமைஸ் இருக்கும். இந்த தீம் எங்க இருந்து எடுக்கணும்னா, யூ கேன் கோ டு ஃப்ரீ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ். ஃபர்ஸ்ட் வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த
கோயா பைட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது அதை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஃப்ரீ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ். ஓகே, ஃப்ரீ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணுங்க. And you will see many blogger templates. இதுல Zora Hive ஒன்று இருக்கும். SORAHIVE. அது இல்ல, அதுல டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது கரெக்டா வரலன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன், ஜிப் ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி. ஏன்னா Zora Hiveல தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகுது, மற்றதெல்லாம் கொஞ்சம் கிராலிங்ல இஷ்யூ காமிச்சது, அதனால தான் நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். எங்க Zora Hive தெரியுதா? SORA எந்த பேஜ்னு பார்த்துக்கோங்க வர்றது, ஸோ உங்களுக்கு தேடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க Zora Hiveல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும் நீங்க இன்னொரு தீம் வேணா யூஸ் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்துருக்கு, இங்க தான் இருக்கணும். Zora Hive. ஓகே, SORAHIVE 7வது பேஜ்ல இருக்கு. இது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க. If it is not working, tell me, I'll send you. டவுன்லோட் ஆப்ஷன் இங்க ஒளிஞ்சிருக்குதா? இதானா? கண்ணே தெரியல. அது இல்லாம பரவாயில்ல, உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். நீங்க ஒரு தடவை பாருங்க உள்ள போய் இங்க இருக்கான்ட்டு. பை டவுன்லோட் இது பாருங்க, இங்க இருக்கு டவுன்லோட். ஸோ ஒன்ஸ் டவுன்லோடட் ஜிப் ஃபைல்ல அது டவுன்லோட் ஆகும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. தெரியும்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தென் கஸ்டமைஸ் போயிட்டு சைட்ல இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டோர் கொடுங்க. அப்லோட் டவுன்லோட்ஸ் Zora Hive இருக்கா? அந்த ஃபோல்டருக்குள்ள போங்க. .xml ஃபைல் இருக்கும், சரியா? அது மட்டும் தான் இனேபிளா இருக்கும். .xml அதை அப்லோட் பண்ணிக்க. That's it. It should be restored. So theme மாறிடுச்சு. Okay, now we are going to customize it. இந்த மேல இருக்கிற ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சப் ஹெட்டிங் அண்ட் சப் டு சப் ஹெட்டிங், இதெல்லாம் நம்ம மாத்த போறோம். இது எதுக்கு மாத்தணும்னா, இல்லைன்னா இது வந்து ஒரு எம்டி டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி அது கிராலே ஆகாது. we should make Google know that இது வந்து ஜென்யூனான ஒரு சைட் அப்படின்னு காமிக்கணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், மறுபடியும் இந்த டேஷ்போர்ட் போறேன். ஐ எம் கோயிங் டு லே அவுட். இது வந்து ஒரு பர்சனல் பிளாக் அந்த மாதிரி எல்லாம் எழுதுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நான் வந்து ஒரு ட்ரெயினர், எனக்கு வந்து நான் வெப்சைட்ல எனக்கு வேண்டாம், நான் இதுலயே தான் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுத போறேன், தென் யூ கேன் டு தட். பட் ஒரு பிராண்டுக்கு இது யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து லேஅவுட்ல தான் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். தீமை போய் நீங்க தீம் ரீஸ்டோர் பண்ணிட்டீங்க. நவ் கோ டு லேஅவுட். இங்க ஃபர்ஸ்ட் நான் லோகோ மாத்த போறேன். இங்க என்ன லோகோ இருக்கு? Zora Hiveன்ற லோகோ தான் இருக்கு. உங்களுக்கு டெக்னிக்கல் எஸ்இஓ முடிஞ்சு ஆஃப் பேஜ் எஸ்இஓ போறதுக்கு முன்னாடி கேன்வா கிளாஸ் இருக்கும், டிசைனிங் கிளாஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து சொல்லுவாங்க எப்படி வந்து இந்த கரெக்டா இந்த சைஸுக்கு நீங்க எடுக்கணுன்றதெல்லாம் அதுல அவங்க சொல்லி தருவோம். ஓகே, now we'll upload an image, a theme, sorry, a logo.
எக்ஸ்ப்ளோர் கிளிக்ஸ், இங்க லோகோ இது இருக்கு. ஐ எம் கோயிங் டு அப்லோட் இட் ஃப்ரம் மை கம்ப்யூட்டர் அண்ட் சூஸ் ஃபைல். அதுக்கு இதை நான் கொடுக்குறேன். கீழே பாருங்க, இங்க வந்து இமேஜ் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி வரணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் இங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் ஆட் பண்றேன். ஸோ பிளாக் டிஸ்கிரிப்ஷன், மேக் எவ்ரி கிளிக் செரிஷ்ட் அப்படி கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ இந்த லோகோ அந்த சைஸ்க்கு தகுந்து நீங்க பார்க்கணும். ஸோ நீங்க வந்து கீழே என்னோட டேக் லைனும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். Now we'll go and change the menu. So menu na inge menu widget iruka. The menu widget I'm going to click. Inge home, features, documentation, download this template. இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் அங்க home, features, multi drop down, shortcodes எல்லாமே இங்க இருக்கு. So the home நம்ம எது பண்ண போறதில்ல, we are going to just leave it. செகண்ட் நமக்கு ஹெட்டிங் என்ன இருந்தது? செகண்ட் பேஜ் என்ன? about us. So இங்க எடிட் கொடுத்துட்டு about us. ஓகே, நீங்க இங்க ஹேஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து டெட் கிளிக்னு சொல்லுவோம். கிளிக் பண்ண எங்கேயும் போகாது, எதுவுமே லிங்க் இருக்காது. அது நான் அந்த மெனுல எது கிளிக் பண்றேன்னா எங்கேயும் போகாது, அப்படிதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்றேன், எங்கே போகுதா? எதுவுமே போகல. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டெட் கிளிக். இதை நான் கிளிக் பண்றேன்னா ஒரு பேஜுக்கு போகும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த கோர்சஸ் இருக்கு இல்லையா, இந்த கோர்சஸ்ல இதுக்கு ஒரு பேஜ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ கிளிக் பண்ணா அந்த பேஜுக்கு போற மாதிரி. ஆனா இங்க வரவங்க யாரும் இந்த பேஜ் கிளிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. திங்கிங் தட் ஓகே, இங்க மட்டும் தான் பேஜஸ் இருக்கு, இதை கிளிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணேன், டெட் கிளிக் வச்சுட்டேன். கிளிக் பண்ணாலும் வேண்டாம் அப்படின்றது. ஸோ அது நீங்க பண்ணணும்னா அந்த இதுக்கு கீழே நீங்க வந்து ஹேஷ் அப்படி நீங்க போடணும். அண்ட் கிவ் சேவ். புரியுதா? ஹேஷ் கொடுத்தா வந்து எங்கேயுமே போகாது. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இதுக்கு பதில் about us வந்துருச்சு. நான் பார்க்கலாம். இங்க சேவ் பண்ண, இங்க பார்க்கலாம், இங்க சேவ் கொடுக்கல. ஓகே, ஸோ அங்க நீங்க வந்து சேவ் கொடுத்துருங்க, இல்லை நீங்க வராது. அப்போ அந்த ஃபீச்சர்ன்றது பதில் about us ஆயிடுச்சு. எனக்கு அந்த about us கீழே எனக்கு எதுவுமே வேண்டாம். கரெக்டா? ஆனா இங்க வந்து about us கீழே எனக்கு இருக்கா? ஸோ now what you have to do is that இங்க வந்துட்டு மெனு விட்ஜெட் இது இருக்கு இல்லையா, இப்போ சப் ஹெட்டிங். இப்போ இந்த மல்டி டிராப் டவுன்றது வந்து இங்க சப் ஹெட்டிங்கா தான் இருக்கு. சப் ஹெட்டிங்கா இருக்க மல்டி டிராப் டவுன். இந்த மல்டி டிராப் டவுனுக்கு கீழே இந்த டிராப் டவுன் 1, டிராப் டவுன் 2, டிராப் டவுன் 3, சப் டு சப். அப்போ மெயினுக்கு வந்து about us மெயின் தானே, அங்க முன்னாடி நீ எதை கொடுத்துருக்கேன்னா ஒண்ணு கொடுக்கல. நீங்க மல்டி டிராப் டவுனுக்கு முன்னாடி ஒரு அண்டர் ஸ்கோர் கொடுத்துருக்கேன்னா, ஒரு அண்டர் ஸ்கோர் கொடுத்தனா சப் ஹெட்டிங், 2 அண்டர் ஸ்கோர் கொடுத்தனா சப் டு சப் ஹெட்டிங். நீங்க வேர்ட்பிரஸ்ல மெனு இதுல சேஞ்ச் பண்ணல, நீங்க மெனு சேஞ்ச் பண்ணல, நீங்க வேர்ட்பிரஸ்ல இந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. நீங்க வேர்ட்பிரஸ்ல எப்படி இருக்கும்னா, இதுல வந்து ஹேஷ் கொடுக்குறோம்ல, அண்டர் ஸ்கோர் கொடுக்குறோம்ல, அதுல என்னன்னா இப்படி கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்கணும். ஒரு தள்ளி வச்சா இங்க வந்து